வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் மலர்விழி. தலைப்புச் செய்திகள். நாட்டின் கடல்சார் தொழிற்சூழலை மேம்படுத்துவதற்கான அரசின் $8 பில்லியன் நிதி ஒதுக்கீடு பெரிய அளவிலான லட்சியத்தின் சின்னம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாளை நாடெங்கிலும் 40 இடங்களில் நடைபெறவுள்ள ரோஜ்கார் மேளாவின் போது பிரதமர் திரு நரேந்திர மோடி சுமார் 51,000 பேருக்கு பணி நியமன கடிதங்களை வழங்குகிறார். வீடூர் அணையிலிருந்து உபரி நீர் திறந்துவிடப்படுவதால் கரையோர கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என விழுப்புரம் மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. புதுச்சேரியில் பொலிவுறு நகர திட்டத்தின் கீழ் புனரமைக்கப்பட்டுள்ள தாவரவியல் பூங்காவை முதலமைச்சர் திரு ரங்கசாமி நாளை திறந்து வைக்கிறார். இனி விரிவான செய்திகள். கப்பல் கட்டுமானத்துறை உட்பட நாட்டின் கடல்சார் தொழிற்சூழலை மேம்படுத்துவதற்கான அரசின் $8 பில்லியன் நிதி ஒதுக்கீடு பெரிய அளவிலான லட்சியத்தின் சின்னமே தவிர வெறும் பட்ஜெட் நடவடிக்கை அல்ல என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இதுகுறித்து மத்திய கப்பல் மற்றும் நீர்வழிப் பாதைகள் துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் எழுதியுள்ள கட்டுரை ஒன்றை பிரதமர் சமூக ஊடகத்தில் பகிர்ந்து கொண்டுள்ளார். இந்தியாவில் தயாரிப்போம் போன்ற திட்டங்கள் மற்றும் துறைமுகங்களின் நவீனமயம் உள்ளிட்ட பல்வேறு முன்முயற்சிகளால் இந்தியாவின் தொழில்துறை வேகமாக வளர்ந்து வருவது குறித்தும் இதனால் மற்ற நாடுகளுக்கு இல்லாத பல அனுகூலங்கள் கிடைப்பது குறித்தும் அமைச்சர் தமது கட்டுரையில் விவரித்துள்ளார். இதற்கிடையே அடுத்த தலைமுறை ஜிஎஸ்டி சீர்திருத்தங்களால் நாட்டின் பொருளாதார தன்னம்பிக்கை எப்படியெல்லாம் ஊக்கம் பெற்றுள்ளது என்பது குறித்தும் பிரதமர் சமூக ஊடகத்தில் தொடர்ச்சியான பல பதிவுகளை வெளியிட்டுள்ளார். இந்தியாவின் மோட்டார் வாகன ஏற்றுமதி நடப்பு நிதியாண்டின் இதுவரையிலான காலகட்டத்திலேயே முன்னெப்போதும் இல்லாத எண்ணிக்கையில் 33.4 லட்சம் வாகனங்களாக அதிகரித்திருப்பதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். பீகார் சட்டமன்ற தேர்தலை ஒட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று மாலை பீகாரைச் சேர்ந்த பிஜேபி தொண்டர்களுடன் எனது வாக்குச்சாவடி வலுவான வாக்குச்சாவடி என்பது குறித்து மெய்நிகர் முறையில் கலந்துரையாடல் நடத்துகிறார். பீகார் சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றியை உறுதிப்படுத்த தொண்டர்கள் முன்னெப்போதும் இல்லாத ஆற்றல் மற்றும் அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வருவதாக சமூக ஊடகத்தில் பிரதமர் தெரிவித்துள்ளார். மக்களை நேரடியாக அணுகி பேசுவது முதல் உயர்மட்ட ஆலோசனைகள் வரை அமைப்பு ரீதியிலான எல்லா நிலைகளிலும் தொண்டர்கள் பங்கேற்பதே தேசிய ஜனநாயக கூட்டணியின் மிகப்பெரிய பலம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நாளை நாடெங்கிலும் 40 இடங்களில் நடைபெறவுள்ள ரோஜ்கார் மேளாவின் போது பிரதமர் திரு நரேந்திர மோடி மொத்தம் 51,000க்கும் மேற்பட்டவர்களுக்கு பணி நியமன கடிதங்களை வழங்குகிறார். தமிழகத்தில் சென்னை, மதுரை மற்றும் திருச்சியில் நடைபெறும் வேலைவாய்ப்பு திருவிழாக்களில் முறையே மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், ஆயுஷ் துறை இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ், நிதித்துறை இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி ஆகியோர் நேரில் கலந்து கொண்டு நியமன கடிதங்களை வழங்க உள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் 26ஆம் தேதி 22வது ஆசியான் இந்தியா உச்சி மாநாட்டில் மெய்நிகர் முறையில் பங்கேற்கிறார். ஆசியான் கூட்டமைப்பின் தலைமை பொறுப்பை மலேசியா ஏற்றுள்ளது குறித்து மலேசிய பிரதமர் திரு அன்வர் இப்ராஹிமை தாம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வாழ்த்து தெரிவித்ததாக சமூக ஊடக பதிவு ஒன்றில் பிரதமர் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் வரும் 20ஆம் தேதி நடைபெறவுள்ள 20வது கிழக்காசிய உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி சார்பில் வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கலந்து கொள்வார் என்றும் வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி கடந்த மாதம் 22ஆம் தேதி அறிவித்த ஜிஎஸ்டி சேமிப்பு திருவிழாவால் நாடு முழுவதும் அனைத்து பிரிவு மக்களும் பயன்பெற்று வருகின்றனர். அடுத்த தலைமுறை ஜிஎஸ்டி சீர்திருத்தங்களால் திரிபுராவில் பொருளாதாரம் எப்படியெல்லாம் ஊக்கம் பெற்றுள்ளது என்பது குறித்து ஒரு செய்தி தொகுப்பு. புதிய ஜிஎஸ்டி சீர்திருத்தங்கள் திரிபுராவில் கிராமப்புற கைவினை கலைஞர்கள், விவசாயிகள் மற்றும் சிறு வணிகர்களுக்கு பெரிய அளவில் ஊக்கம் அளிப்பதாக அமைந்துள்ளன. பல்வேறு துறைகளில் வரிச்சுமை கணிசமாக குறைக்கப்பட்டுள்ளதால் உள்ளூர் உற்பத்தி பொருட்களின் விலை குறைந்து போட்டித்திறன் அதிகரித்துள்ளது. 2,500 ரூபாய் வரையிலான துணி வகைகள் 12% ஜிஎஸ்டி அடுக்கிலிருந்து 5% அடுக்கிற்கு மாற்றப்பட்டுள்ளதால் திரிபுராவில் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட நெசவாளர் குடும்பங்கள் பயன்பெறுகின்றன. தேயிலை பாக்கெட்டுகள் மீதான 18% ஜிஎஸ்டி 5% குறைக்கப்பட்டுள்ளதால் சந்தையில் தேயிலையின் சில்லறை விலையும் உற்பத்தியாளர்களின் ஏற்றுமதி செலவுகளும் கணிசமாக குறைந்துள்ளன. உணவு பதப்படுத்தும் துறைக்கான வரி குறைப்பினால் திரிபுராவின் புகழ்பெற்ற ராணி அன்னாச்சி பழத்தின் விலை குறைந்து படரச தயாரிப்பில் ஈடுபட்டுள்ள சிறு குறு நிறுவனங்கள் பயன்பெற்றுள்ளன. திரிபுராவின் பாரம்பரிய உற்பத்தி பொருட்கள் மற்றும் வேளாண்சார் பொருட்களின் சந்தை வாய்ப்புகள் விரிவடைவதால் இத்தகைய துறைகளில் ஈடுபட்டுள்ள மக்களின் வருமானம் அதிகரித்து பொருளாதாரம் ஊக்கம் பெறுவதில் ஐயமில்லை. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று கேரள மாநிலம்
வர்க்கலாவில் உள்ள சிவகிரி மடத்தில் ஆன்மீக தலைவரும் சமூக சீர்திருத்தவாதியுமான ஸ்ரீ நாராயண குருவின் மகா சமாதி நூற்றாண்டு விழாவை தொடக்கி வைத்தார். முன்னதாக திருவனந்தபுரம் ராஜ்பவனில் முன்னாள் குடியரசுத் தலைவர் KR நாராயணன் சிலையை குடியரசுத் தலைவர் திறந்து வைத்தார். 4 நாள் பயணமாக கேரளா சென்றுள்ள குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று மாலை கோட்டயத்தில் புனித தோமையார் கல்லூரியின் பவள விழாவில் கலந்து கொள்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இந்தியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற Facebook பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரியையொட்டி தமிழக பகுதியில் அமைந்துள்ள வீடூர் அணை கனமழையால் நிரம்பியதைத் தொடர்ந்து அணையிலிருந்து வினாடிக்கு 50 முதல் 3000 கன அடி நீர் திறந்துவிடப்படுவதால் கரையோர கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என விழுப்புரம் மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. குறிப்பாக மணலிப்பட்டு, செட்டிப்பட்டு, கூனிச்சம்பட்டு, சுத்துக்கேணி, பிள்ளையார்குப்பம், கூடப்பாக்கம், உருவையாறு, திருக்காஞ்சி உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் பாதுகாப்புடன் இருக்க வேண்டும் என்றும், ஆற்றில் குளித்தல், மீன்பிடித்தல், செல்ஃபி எடுத்தல் போன்ற செயல்களில் ஈடுபட வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பேரிடர் தொடர்பான புகார்களுக்கு பொதுமக்கள் 1077107 உள்ளிட்ட இலவச எண்களை தொடர்பு கொள்ளலாம் அல்லது 9488981070 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் தகவல் தெரிவிக்கலாம் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. வெள்ள அபாய எச்சரிக்கை குறித்து மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் திரு எழில் ராஜன் எமது செய்தியாளரிடம் பேசுகையில், டேம் 12 மணி அளவில் ஓபன் பண்ணி விட்டுருக்காங்க. அப்படி நீர்வரத்து செல்லிப்பட்டு படுகை அணையை நேற்று ரீச் ஆகி தண்ணி வேகமா போயிட்டு இருக்குது. சங்கராபரணி ஆட்டு ஓரமா குடியிருக்கிற பகுதிகளில் இருக்கிற அத்தனை மக்களுக்கும் பொதுமக்களுக்கும் நாங்க இப்போது மைக் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி அவங்களுக்கு அறிவுறுத்தி இருக்கிறோம். தாழ்வான பகுதியில் இருக்கிற பொதுமக்கள் அனைவரும் மேடான பகுதிக்கு போக சொல்லி அறிவுறுத்தி இருக்கிறோம். மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டிருக்காரு. அனைத்து பகுதி மக்களும் பாதுகாப்பு இருக்கும்படி கேட்டிருக்காரு. போலீஸ் பாதுகாப்பு கருதி அவங்களும் அனௌன்ஸ் பண்ணி எல்லாரும் பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்கள்ல போக சொல்லியும் ஆற்றுகள்ல குளிக்க வேணாம்னு சொல்லிட்டு தடை உத்தரவு போட்டிருக்காங்க. புதுச்சேரியில் பொலிவுறு நகர திட்டத்தின் கீழ் 9.11 கோடி ரூபாய் மதிப்பில் புனரமைக்கப்பட்டுள்ள தாவரவியல் பூங்காவை முதலமைச்சர் திரு ரங்கசாமி நாளை திறந்து வைக்கிறார். சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஆர் செல்வம், வேளாண் அமைச்சர் திரு ஜெயக்குமார், மாநிலங்களவை உறுப்பினர் திரு செல்வ கணபதி, மக்களவை உறுப்பினர் திரு வைத்தியலிங்கம், சட்டமன்ற உறுப்பினர் திரு அனிபால் கென்னடி மற்றும் தலைமை செயலர் உள்ளிட்ட அதிகாரிகள் இவ்விழாவில் கலந்து கொள்ள இருப்பதாக புதுச்சேரி அரசின் வேளாண் துறை செய்திக்குறிப்பு ஒன்றில் தெரிவித்துள்ளது. கவிஞர் புதுவை சிவம் பிறந்த நாள் இன்று புதுச்சேரியில் அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது. காமராஜர் சாலை சித்தர்குடி சந்திப்பில் உள்ள அன்னாரின் திருவுருவச் சிலைக்கு சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஆர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன், துணை சபாநாயகர் திரு ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர் திரு லட்சுமிகாந்தன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மத்திய அரசின் ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் இயக்கத்தின் கீழ் ஆபா அட்டைக்கு பெயர் பதிவு செய்து அட்டைகளை உடனடியாக அச்சிட்டு பொதுமக்களுக்கு வழங்க ஜிப்மர் மருத்துவமனையில் புறநோயாளிகள் பிரிவு உள்ளிட்ட இடங்களில் சிறப்பு வசதிகள் நிறுவப்பட்டுள்ளன. பொதுமக்கள் தங்களின் ஆதார் அட்டை மற்றும் ஆதாருடன் இணைக்கப்பட்ட மொபைல் எண்ணை எடுத்து வந்து இந்த இலவச வசதியை பயன்படுத்திக் கொள்ளலாம் என ஜிப்மர் நிர்வாகம் செய்திக்குறிப்பு ஒன்றில் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு மற்றும் அதை ஒட்டிய மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நாளை காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்றும், இது வடக்கு வடமேற்கு திசையில் அரபிக்கடலை நோக்கி நகரக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்றைய தினம் தமிழகத்தில் ஒரு சில இடங்கள் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, ஈரோடு, வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், தேனி, திண்டுக்கல், நெல்லை, குமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 29ஆம் தேதி வரை மழை நீடிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சூறாவளி காற்றுக்கு வாய்ப்பு அதிகமுள்ள தமிழக கடலோர பகுதிகள், வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதற்கிடையே கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக அரக்கோணத்தில் 13 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. புதுச்சேரி பத்துக்கண்ணு பகுதியில் 1 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கிடையே அடிலைடில் இன்று நடைபெற்ற 2வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலிய அணி 2 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இப்போட்டியில் இந்திய அணியால் நிர்ணயிக்கப்பட்ட 265 ரன் என்னும் வெற்றி இலக்கை நோக்கி இரண்டாவதாக ஆடிய ஆஸ்திரேலிய அணி 46.2 ஓவரில் 8 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து வெற்றி இலக்கை எட்டியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் கடல்சார் தொழிற்சூழலை மேம்படுத்துவதற்கான அரசின் $8 பில்லியன் நிதி ஒதுக்கீடு பெரிய அளவிலான லட்சியத்தின் சின்னம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்.
நாளை நாடெங்கிலும் 40 இடங்களில் நடைபெறவுள்ள ரோஜ்கார் மேளாவின் போது பிரதமர் திரு நரேந்திர மோடி சுமார் 51,000 பேருக்கு பணி நியமன கடிதங்களை வழங்குகிறார். வீடூர் அணையிலிருந்து உபரி நீர் திறந்துவிடப்படுவதால் கரையோர கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என விழுப்புரம் மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. புதுச்சேரியில் பொலிவுறு நகர திட்டத்தின் கீழ் புனரமைக்கப்பட்டுள்ள தாவரவியல் பூங்காவை முதலமைச்சர் திரு ரங்கசாமி நாளை திறந்து வைக்கிறார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.